நண்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உணமாக்களே, உறஃபாக்களே, துறவாக்களே, நாம் நம்மளுடைய பரக்காத்துடைய மாதங்களில் பேசிக்கொண்டு வருகிறோம். வணக்கம், வழிபாடுகள், ஹுக்குக்குல்லா, ஹுக்குக்குல் இபாத், அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அவனுடைய ஹக்குகள் என்ன, அடியார்களுடைய ஹக்குகள் என்ன, இதை பற்றிலாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஒருவனுக்கு எனக்கு பொறுத்த குறைவாக நடந்த போதிலும் கூட அவன் பெற்றோர்களுக்கு பெற்றோருடைய பொருத்தப்படி நடப்பானையானால் நான் புரிந்து கொள்வேன். ஒருவன் எனக்கு பொருத்தமாக நடந்து அவன் பெற்றோருக்கு பொருத்தம் இல்லாமல் நடப்பானையானால் அவனை நான் புரிந்து கொள்ள மாட்டேன். ஹுக்குக்குல்லா, ஹுக்குக்குல் இபாத், அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய கிரியைகள், அமல்கள், செயல்கள் வேறு, அல்லாவால் படைக்கப்பட்ட செயல்கள், கிரியைகள் வேறு. இப்போ ரெண்டும் நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இப்போ 2 டாபிக்கில் உங்களுக்கு சொல்கிறேன். ரமலான் மாதத்தில் சில பேர் தாயை அனுசரிச்சுட்டு அவங்களுக்கு கட்டுப்பட்டுட்டு தகப்பனை விட்டுறாங்க. அது பெரிய தப்பு. சில பேர் தகப்பனை அனுசரிச்சுட்டு தாயை விட்டுறாங்க. ரெண்டும் தப்பு. பெற்றோர்கள் 2 பேரோட ஹக்கை நம்ம நிறைவேற்றி ஆகணும். 2 பேருமே நம்ம வெளியே வரத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால ஆலமி அஸ்பாபில் இந்த காரண உலகத்தில் 2 பேரோட ஹக்கை நாம் நிறைவேற்றி ஆகணும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம். மனைவியோட ஹக்கை நம்ம நிறைவேற்றணும். சிதனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வெளியில் போயிட்டு ஊருக்கு வந்தாங்க. உங்கள் தந்தை காலமாயிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அந்த காலத்து பாட்சியில் சொன்னாங்க. இப்போ மக்கள் கேட்டாங்க, இன்னால் இல்லாஹி தானே சொல்லணும், நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படி தகப்பனார் இருந்து அவங்களோட ஹக்கை நான் நிறைவேற்றாமல் போயிட்டா அல்லாஹ் என்னை தண்டிக்கக்கூடும். அப்போ போயிட்டதுனால இப்போ என் மேலே அவங்களுக்கு ஹக்கு என்ன இருக்குது என்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன்னா. அப்போ பெரியோர்கள் எல்லாம் பெற்றோரோட ஹக்கு என்னான்னு தெரிஞ்சு புரிந்து பயந்தார்கள். அல்லாவையும் நம்ம திருப்திப்படுத்தி ஆகணும், பெற்றோர்களையும் நம்ம திருப்திப்படுத்தி ஆகணும். அல்லாவையும் சந்தோஷப்படுத்தணும், நம்முடைய குழந்தைகளையும் சந்தோஷப்படுத்தணும், அல்லாவையும் சந்தோஷப்படுத்தணும், அடியார்களையும் சந்தோஷப்படுத்தணும். இது 2 நம்ம சேர்ந்து செய்யும் போது தான் நம்மளோட வணக்க வழிபாடுகள், இபாதாத்துகள் முக்கம்மல் ஆகுது, சம்பூர்ணம் அடைகிறது, காமியாப் ஆகிறது. இது 2 நம்ம சேர்ந்து தான் செய்ய வேண்டும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்மாயிலை விட்டுட்டு போகும்போது பாலைவனத்தில் ஹாஜராசன் கேட்டான், என்ன அல்லாஹ் சொல்லி தான் என்னை விட்டுட்டு போறீங்களான்னு கேட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன். சரி, நான் இப்ராஹிம் ஆமாம் ரொம்ப சொன்னான், அந்த அல்லாவே எனக்கு போதுமானவன், என் பிள்ளைக்கும் போதுமானவன்ட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அல்லாஹ் போதுமானவன் சின்ன வார்த்தை இல்லை, ஒரு பெரிய பொக்கிஷத்தை உள்ளடக்கிறது. ஒரு கடலை கூஜால் அடித்த மாதிரி வார்த்தை அது. அந்த மாதிரி வார்த்தை ஹாஜரான சொன்னதுனால தான் அவங்க பேரில், இஸ்மாயில் பேரில் ஜம்ஜம் தண்ணியாக எல்லாம் தலை ஊரில் கொண்டு வந்தான். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லித்தான் இருக்கிறேன். திருப்பி நான் உங்களுக்கு மறுபடியும் அதில் உங்கள் நினைவுபடுத்துகிறேன். யாரும் இல்லாத அந்த பாலைவனத்தில் ஹாஜரான இருந்தாங்க. இஸ்மாயில் நபி சின்ன பிள்ளை, தண்ணிக்காக தான் ஓடினார்கள். பாலைவனத்தில் எங்கிட்ட அங்கிட்ட ஓடினாங்க. அதுதான் சஃபா மர்வா, அப்படி பேர் ஆயிடுச்சு பிற்காலத்தில். நம்ம கூட அங்கே ஹஜ்ஜி உமராக போகிறவங்க ஒரு டியூப் லைட் போட்டிருப்பாங்க, அங்கே லேசாக நம்ம தொங்கோட்டம் பாருங்களா. ஹாஜரான தண்ணிக்காக ஓடினதை எல்லாம் நம்ம மேலே வணக்கமாக்கிட்டான், ஒரு அமலாக ஆக்கி நம்மளை செய்ய வச்சுட்டான். ஹஜ்ஜு
உமராக்கு போகிறவங்க அப்படி நடந்து வந்து அந்த குறிப்பிட்ட பச்சை லைட் அடையாளம் இருக்கா அங்கே தொங்க ஓட்டம் லேசாக ஓடணும். ஏன் அங்கே தான் அம்மா தண்ணிக்காக ஓடுனாங்க ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம். அந்த இடத்த குறிப்பு வச்சு அல்ல நம்ம பார்த்தோமா, நீங்கள் பார்த்தீங்களா, யாரும் பார்க்கலையே அந்த இடத்த. இப்போ நம்ம சொல்லிக்கிறோம் இந்த பச்சை லைட்டுக்கு அந்த பச்சை லைட்டுக்கு இடையில கொஞ்சம் பிள்ளைக்கு தண்ணி தான் கூடுதலாக போடுறதுனால லேசாக ஓடுனாங்க. என்ன செஞ்சுட்டாலாம் நீங்களும் ஓடுங்க. பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் தொங்கோட்டம் ஓடலைன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. உமரா போய் பிரயோஜனம் இல்லை, நடந்து போகக்கூடாது, நீ அதிகமாக ஓடவும் கூடாது, நீ எப்படி அது நடந்தாங்களோ அப்படி போங்க. சஃபா மர்வா 2 குன்றுக்களுக்கு இடையில இது ஒரு சின்ன இடம். அப்போ தான் அல்லாஹ் ஜிப்ரீல் அழைச்சு ஹாஜரா பிள்ளைக்கு தண்ணிக்காக தேடிட்டு இருக்காங்க, அந்த பெரியவரை பிடிச்ச அப்படி தட்டுங்கன்னு சொன்னான் தான். தட்டினத்தோடு தண்ணி பொங்கி வந்துச்சு. பயந்து போய் பாலைவனத்தில் அம்மா ஹாஜரா ஜம் ஜம் போதும் போதும் என்று சொன்னால் நின்றுச்சு. ரசூல்லா சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சிறிய தாயார் ஹஜரா அந்த தண்ணி பொங்கி வரும்போது ஜம் ஜம் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் உலகம் முழுவதும் அந்த தண்ணி அல்லாஹ் சப்ளை பண்ணியிருப்பான். பார்த்தீங்களா, உலகம் எவ்வளோ பெருசு, எத்தனை மில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க, எவ்வளோ மிருகங்கள்லாம் வாடுது தண்ணியை குடிச்சு ஜீவக்கள்லாம். உலகம் முழுவதும் அந்த தண்ணி அல்லாஹ் கொண்டு வந்திருப்பான். அம்மா போதும் போதும். பார்த்தீங்களா, அல்லாஹ் நிறுத்தலை, தண்ணி நிற்கலை, தண்ணியை பார்த்து சொன்னாங்க போதும். தௌஹீத். பார்த்தீங்களா, அல்லாஹ் தண்ணியை நிறுத்துன்னு சொல்லலை. என்ன அல்லாஹ் சொல்லாமல் நேரடியாக சொன்னாங்களே, அதான் அண்டர்ஸ்டுட்டாக இருக்குது. இந்த மாதிரி பொங்கி வருது தண்ணி, நம்ம பாலம் சொட்டு தண்ணி இல்லாமல் நம்ம அலைஞ்சோம். இது குதிரத்தை இல்லாஹி தானே, அவனோட மனுஷா மஷியத்துக்கு கொண்டுதான் இது வருது. அதை உணர்ந்த ஆசரா ஜம் ஜம் எல்லாம் நிறுத்தி என்று சொல்லலை. அந்த சொல்ல அல்லாஹ் தாலா கட்டுப்பட்டு அப்படியே நிப்பாட்டிட்டான். எத்தனோ பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் வந்து ஜித்தாக்குள்ளே வர முடியாது, ஜித்தாலேருந்து அவங்களுடைய சயின்ஸ் அமைப்புலாம் கட்டி அந்த தண்ணி நிறைய கேலன் கணக்கில் எடுக்கும்போது ஒரு நூலால் குறைதான்னு பார்த்தாங்க, ஒரு நூல் குறையில. தண்ணி அன்னைக்கு வந்த தண்ணி அளவே தான் இன்னைக்கு இருக்குது. எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 5000 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்தில் 20-30 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. இத்தனை ஆயிரக்கணக்காக உம்ராக்கு போகிறாங்க. அந்த தண்ணியை கொண்டு வர்றாங்க. அது கெடுதல் இல்லை, ஒரு வருஷம் ஆனாலும் அந்த தண்ணி கெடாது, அப்படியே தான் இருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல் தண்ணி அது. அதை குடிச்சு மனுஷன் வாழ்ந்துக்கலாம், பசி அடங்கி போயிடும். அந்த தண்ணியில் அவ்வளோ மகத்துவ பல வியாதிகள் அது தண்டிக்குது. அப்படிலாம் உள்ள அந்த தண்ணியை அல்லாஹ் போதுமானவன். ஆதரா சொல்கிறாங்க, தாய்மார்களை கவனிச்சுங்க, உங்களை விட்டு உங்கள் கணவர் சம்பாதிக்க வெளிநாடுக்கு போகும்போது உங்களுக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் போதுமானவன் நீங்கள் சொல்லுங்க. உங்களை யாரும் தீண்ட முடியாது, உங்கள் பிள்ளைகளை யாரும் டச் பண்ண முடியாது. உங்கள் கணவரும் சலாமத்தாக போய் ஊருக்கு திரும்பி வருவார். அல்லாஹ் போதுமானன்ற வார்த்தையில் ஒரு கடலை பூஜா அடித்தா மாதிரி அதுக்கு ஒரு அர்த்தம். அப்படி சொல்லுங்கோ, சொல்லி பழகுங்கள். எத்தனோ பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறீங்க, போகிறாங்க வர்றாங்க. எத்தனோ பிள்ளைய பார்க்குறோம் டிவியில் பத்திரிக்கை கடத்திடலான்னு சொல்கிறான். அவனால் இதை கடத்த முடியாது. அவனால் உங்கள் பிள்ளையை டச் பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது, குருளாக்கிடுவான். பார்க்குற விழித்திறன்னு சொல்கிற மாதிரி டீனா அதை அல்லாஹ் ஆஃப் பண்ணிடுவான். என்ன செய்வான்? அதை ஆஃப் பண்ணிட்டா எங்கள் பிள்ளை எங்கள் பையன் அவனுக்கு தெரியாது இல்லையா?
அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அல்லாஹ் நான் உங்கள்கிட்ட என் பிள்ளைய ஒப்படைச்சிட்டேன் அமானத்தாக. அதை தான் ஹாஜரான சொல்லி கேட்டாங்க, அல்லாஹ் நீ சொன்னபடி என்னை என் பிள்ளைய விட்டுட்டு நபி இப்ராஹிம் ஸலாம் போயிட்டாங்க. நீ சொன்னதாக தான், நீ சொல்லி தான் விட்டதாக சொல்கிறாங்க. நீ என் பிள்ளைக்கு எனக்கு நீ போதுமான. இந்த வார்த்தை பார்த்தீங்களா? எத்தனை ஆயிரம் வருஷம் அந்த தண்ணி வந்துட்டுருக்கு. இன்ன வரைக்கும் ஒரு 100 கூட குறையில. ஒரு தொட்டியில் தண்ணி இருந்தால் 10 லிட்டர் எடுத்தால் 10 லிட்டர் தண்ணி குறையனால செய்யணும். அப்படி குறையவே இல்லை, அப்படியே இருக்கு. அது என்ன, அது எந்த மாதிரி அது வருது? எவ்வளோ கேலனை பிடிச்சிட்டு போகிறாங்க கோடிக்கணக்கான மக்கள். தண்ணி 100 கூட குறையில்லைங்களே. பார்த்தீங்களா? அந்த குதிங்கால் சரிண்ணா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும்போது அவங்க பெருவேடு பிடிச்சி அப்படி அடித்தாங்க, வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா நபிமாரனுடைய குதிங்கால் அதில் எவ்வளோ பேர் பரக்கத்திற்கு பார். சையதுல் அன்பியா, இமாமுல் அன்பியா, சையதுல் முர்சலீன், சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட அந்தஸ்து என்ன, அவங்களோட சிறப்பு என்ன, அவங்களோட மகத்துவம் என்ன, யாராலும் சொல்ல முடியும்? அல்லாஹ் ஜான்தா மக்காமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியோட அந்தஸ்து யாருக்கும் தெரியாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வுடைய அந்தஸ்து முஹம்மது ஜான்தா. ரசூல்லா தான் அல்லாஹ்வை வழங்குவார்கள், வெளியானாலும் முடியாது. இப்படி ஒரு இணைப்பு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு இடையில இருக்குது. அந்த ரசூலை நீங்கள் வெகுவாக அதிகமாக பிரிய வையுங்கள். ஒரு ஆஷிக்க ரசூல் ரசூலுல்லாஹ் தரிசிக்கிறதுக்காக வர்றார். நபி அவங்க மனாமில் சொல்றாங்க, அந்த நாட்டு கவர்னர்கிட்ட, இப்படி ஒருத்தர் இந்த கோணத்தில் இந்த சூரத்தில் என்னை பார்க்க வர்றாரு, அவரை வரவிடாமல் தடுத்துடுங்க அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அடையாளப்படி அந்த கவர்னர் சிப்பாகியில் போட்டு அவரை உள்ளே வராமல் தடுத்தாங்க. இன்னும் நான் நபியை தரிசிக்க கூடாது அப்படியா இயங்கினார். அப்படியே தண்ணியாக மாறிட்டார். பாடி தண்ணியாக அப்படி நிற்குது. உடனே அந்த மண்டை தண்ணி அப்படியே பஞ்சால நினச்சி கஃபரில் பஞ்சை வச்சுட்டாங்க, தஃபன் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் கேட்டார், யாரை சொல்ல, ஏன் அப்படி தடுத்துன்னு தெரியல. இல்லை கவர்னர், அவர் அப்படி உள்ளே வருவானேயானால் நான் கபரை விட்டு வெளியே வரணும். அவர் என் மேலே கொண்ட காதல், அவர் இஷ்கு, நான் ரவுலா விட்டு வெளியில் வரணும். நான் வந்தால் துனியா கலாஸ் ஆகிடும், கியாமத்து வந்துடும். அதனால தான் அவர் தடுத்து நிறுத்த சொன்னேன். நான் ஹஜ்ஜுக்கு போகும்போது 1999 ஒரு 30-40 வயசுக்குள்ள ஒரு பெண்மணி நபியை தியானத்து பண்ணிட்டு போகிறான். கையில் ஒரு 2 வயசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். 36வது கேட்டுக்கு போகிறான். அங்கே உள்ள அரபிகள் சொல்கிறான், இதோ காபா, அவர் காபா பக்கம் பாருங்க, இந்த நபி பக்கம் பார்க்காதுன்னு அவர் சொல்கிறார். அவர் வஹாபி கோஷியாக இருக்கலாம், எவராக இருந்தால் நமக்கு என்ன? நபி யாரு? காபா காபா. பார்த்தீங்களா? பைத்துல் முக்கத்தஸ் தான் கிப்லாவாக இருந்துச்சு. தாய்மார்களே சகோதரர்களே, நபி அங்கே தொழுதாங்க, பைத்துல் முக்கத்தஸ் வந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆசையை அல்லாஹ் பார்த்தான். தொழுது முடிந்து நீங்கள் காபாவை கிப்லா ஆக்குங்கன்னு சொல்லி ஆயத்தை இறக்கல. தொழுதும் போது அப்படியே திரும்பிட்டான், கிப்லா பக்கம் திரும்பிட்டான். கிப்லா டைம், அதனால தான் 2 கிப்லா. அதில் முனாஃபிகன் போயிட்டான். நபி காலத்தில் நபிக்கு முன்னால் தொழுதுல எவ்வளோ முனாஃபிக் இருக்கிறான். அதை தெரிஞ்சு அல்லாஹ் ரசூலும் அவனை ஓட சொல்கிறது நல்லா அஹ்லாக் இல்லை. அவனா ஓடுறதுக்கு அப்படியே திருப்பினான். நபி திரும்பினா எல்லாம் திரும்பிட்டான்.
அவன் ஓடிட்டான் முனாஃபிக். முடிச்சு கதை வந்து முஷ்ரிக்கோட கெட்டவன் முனாஃபிக். இஸ்லாமிய பத்துவாவில் பார்த்தீங்களா ஆசையில் எப்படி திருப்பினா பார்த்தீங்களா? அப்போ காபா பைத்துல் முகத்தஸில் இருந்து நபி அவங்க கிபிலாவாக காபா வாக்கின நல்லதுன்னு நினச்சதுக்கு அல்லாஹ் தொழுகையிலே மாற்றிட்டான். தொழுது முடிஞ்சு திரும்பி நீங்கள் தொழுவுங்க சொல்லணுங்க. ஏன்? எத்தனை அயோக்கியா அவங்க பின்னால் தொழுகிறான். நயவஞ்சகர்கள் அரபி வேஷம் போட்டுக்கொண்டு முனாஃபிக்கா தொழுகிறான்னு அவனெல்லாம் வெளியாக்கிட்டான். எல்லாம் போயிட்டானுங்க. இருந்த சஹாபாக்கள் அப்படியே இருந்துக்கிட்டான். இது காபா. எது காபா? காபா சரிதான். காபா அந்த காபாவை கிப்லாவை ஆக்குன்னு நபி ஆசைப்பட்டு தானே அல்லாஹ் திருப்பினா காபா பக்கம். இவங்க ஆசைப்படலன்னா பைத்துல் முகத்தஸ் தானே இருக்கும். இன்னைக்கு என்ன கதியை அவங்க பைத்துல் முகத்தஸ் சேர்ந்தா இஸ்ரேல்களை மாட்டிக்கிச்சு. எவ்வளோ நுட்பங்களான விஷயங்கள் இருந்த ஹகாய்க்கு எவ்வளோ ஹகாய்க்க வச்சாருனார சொல்லும். அப்போவே காபா பக்கம் திருப்பிட்டான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் லட்சக்கணக்கான ஆண்கள் பெண்கள் குழந்தைலாம் போயிட்டு வர்றாங்க. அப்போ அல்லாவுக்கு எவ்வளோ இஷ்க ரசூல் மேலே இருந்தால் அவங்க ஆசையை நிறைவேற்றணும். தன் ஆசையை விட்டுட்டான். நபி உங்க ஆசை தான் என் ஆசை. எப்படி பார்த்தீங்களா? அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் நாமும் அல்லாவை பிடிச்சுக்கிட்டு ரசூலை உடன் ஒரு கோ அப்பாவிகள் இந்த நூற்றாண்டுல பைத்தியங்கள் எப்படி நீ அல்லாஹ் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு அல்லாண்டு? அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க. வாஹத்தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.